ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு யோகா டீச்சிங். இந்த வீடியோவில் வந்து சைக்காலஜியில் தனி வட்டி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னு ஷார்ட்டாக சொல்லுவாங்க. தனி வட்டி கிளாஸ் நம்பர் 1 தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் வழக்கம் போல் 5 செம்பு தான். இந்த வீடியோ எண்டில் வந்து இதுக்கான பிடிஎஃப் வித் ஆன்சர் கீயோட நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ யூஸ்ஃபுல் ஃபார் த சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம், பிசி எக்ஸாமு, டிஎன்பிசியில் குரூப் 1, குரூப் 2, குரூப் 2A ஓர் ஆல் கைண்ட் ஆஃப் காம்படிட்டிவ் எக்ஸாமில் இந்த சைக்காலஜின்றது ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெலிகிராம்லேயும் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. யோகா டீச்சிங்க்கு நம்ம சேனலுக்கு உங்களுடைய சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட்டை கொடுங்க. சரிங்களா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஃபைண்ட் த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எஸ்ஐ. சரிங்களா, ருபீஸ் 2000 rupees at 5% ஃபர் ஆனம் ஃபார் 2 years. அதாவது ரூபாய் 2000க்கு ஆண்டுக்கு 5% வீதம் 2 ஆண்டுகளுக்கு தனி வட்டி கேட்குறாங்க. ஸோ தனி வட்டினா உங்களுக்கு பேசிக் ஃபார்முலா தான் BNR/100ன்றது தெரியும். இதில் Pன்றது வந்து பிரின்சிபல் அமௌண்ட். இந்த 2000 கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, இதுதான் பிரின்சிபல் அமௌண்ட்டு. Nன்றது நம்பர் ஆஃப் இயர்ஸ், எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 2 வருஷம். Rன்றது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 5% கொடுத்துருக்காங்க. அதை அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. B ஈக்குவலாக 2000, N நம்பர் ஆஃப் இயர்ஸ் 2, R வந்து 5% டிவைட் பை 100. இதை அடித்து கொடுத்தீங்கன்னா ஆன்சர் 2 சைவர் 2 சைவர் அடிச்சிருங்க. ரிமைண்டர்ஸ் 20 × 2 × 5, 22 40, 40 × 5 200. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 200 ரூபா வருது. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்தளவு இந்த பேசிக் ஃபார்முலா வச்சு நீங்கள் எல்லா சம்மையும் போட்டலாம். BNR/100. இது ஃபஸ்ட்டு 2 பேசிக் சம் கொடுத்துருக்கேன். அது போக போக கொஞ்சம் டெப்த்தாக பார்க்கலாம். செகண்ட் சம் அதே தான். ரூபாய் 1000க்கு 10% வட்டி வீதம் 2 ஆண்டுகளுக்கு தனி வட்டி கேட்குறாங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் ₹1000, 10% பெர் ஆனம் ஃபார் 2 years. போடுங்க அப்படியேவும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் விச் இஸ் ஈக்குவல் டு B வந்து 1000, N 2, R வந்து 10 டிவைட் பை 100. 2 சைவர் அடிங்க. 10 × 2 × 10, அப்போ 200 வரும். இதுக்கும் 200 தான் ஆன்சர். ஆப்ஷன் சி. பாருங்கள், இந்த சம்மில் ஒரு ட்விஸ்ட் வரும். வாட் வில் பி த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஏர்ன் ஆன் அமௌண்ட் ஆஃப் 16,800 in 9 months at the rate of 6.1/4% பெர் ஆனம். அதாவது 16,800 தொகைக்கு ஆண்டிற்கு 6.1/4% வட்டி வீதம் 9 மாதங்களுக்கான தனி வட்டி. இதில் பாருங்களேன், இது இயர்ஸில் கொடுத்துருக்காங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10% டைரெக்டாக கொடுத்துட்டாங்க. இது வந்து ஒரு பின்ன கலப்பில் இருக்குது. ஸோ அதை நம்ம முதல்ல கன்வெர்ட் பண்ணிக்கணும். அப்போ Bன்றது 16,800, Nன்றது என்ன கொடுத்துருக்குன்னா 6. ஓகே, என்னென்ன நம்பர் ஆஃப் இயர்ஸு, அப்போது 9 மாதம்னு கொடுத்துருக்கு. இதை இயரில் கன்வெர்ட் பண்ணணும். இயரில் கன்வெர்ட் பண்ணும்போது ஒரு வருஷத்துக்கு வந்து 12 மாதம். அதை கீழே போட்டுக்கோங்க. இப்போ அடிச்சு கொடுங்க. 3 9, 4 12. அப்போ என்னுக்கு பதிலாக நீங்கள் 3/4ன்றதை மாற்றிக்கணும். ஏன் மாற்றுறோம்னா, இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இயரில் வந்து அதனுடைய தனி வட்டியை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியிருப்போம். பாருங்கள், எல்லாமே இயரில் பண்ணியிருப்போம். ஆனால் இதில் மந்த்துன்னு கேட்கும்போது அது இயரை கன்வெர்ட் பண்ணும்போது தான் 9/12ன்றதை நான் மாற்றிக்கிறேன். 6ன்றது முன்னே வந்து 5%, 10% இருந்துச்சு. இதில் பாருங்கள் 6 1/4 அப்படின்றது. இதை நீங்கள் சுருக்குனிங்கன்னா 6 நாங்கள் 24, 24 1 25/4. இந்த மாதிரி முதல்ல நீங்கள் மாற்றிக்கணும். இப்போ சப்ஜெக்ட் பண்ணுங்கள். 16,800 Nக்கு போல் 3/4, Rக்கு போல் 25/4 டிவைட் பை 100 வரும். அது 1/100ன்னு போட்டுக்கிறேன். இதை அடிச்சு கொடுங்க. 2 சைவருக்கு 2 சைவர் அடித்தாச்சு. 1 நாங்கள் 16, 2 8 42 வரும். அடுத்து 2 நாங்கள் 21 2 42. அப்போ ரிமைண்டர்ஸ் 21 × 3 × 25 டிவைட் பை 2ன்னு வரும். அப்போ 25 3 75, 75 21 மல்டிப்ளை பண்ணுங்கள். 75 வரும். 150 வரும். 5 7 1575 டிவைட் பை 2ன்னு வரும். இதை அடித்து கொடுத்தீங்கன்னா 787.50 வரும். ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. இந்த சம்மை பொறுத்தளவு என்ன பண்ணியிருக்கோம்னா, நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 12 மந்த்து, அதாவது நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 9 மாதம் கொடுத்துருக்கு. இயரில் கன்வெர்ட் பண்ணும்போது 9/12ன்னு போட்டோம். அடித்து கொடுத்தீங்கன்னா 4/3. அதை தான் அப்ளை பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, சாரி 3/4ன்ற வரதை அப்ளை பண்ணியிருக்கேன். அடுத்து இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 1/4%. இதை ஷார்ட் அவுட் பண்ணிங்கன்னா 25/4ன்னு வரும். அதை வந்து நான் அப்ளை பண்ணியிருக்கேன். புரியுதுங்களா? ஸோ ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், ஈஸி தான்.
அண்ட் ஃபோர்த் சம் த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் ருபீஸ் 10,950 10,950 rupees ஃபார் 42 days அட்டு 10% பெர் ஆனம் இஸ் ரூபாய் 10,950க்கு 10% வட்டி விதத்தில் 42 நாட்களுக்கான தனி வட்டி. ஸோ மாதம்னு கேட்கும் பொழுது நீங்கள் வந்து ஒரு வருஷத்துக்கு எத்தனை மாதம் போது 9/12ன்னு போட்டிருந்தோம். நம்பர் ஆஃப் டேஸ்னும் போது ஒரு வருஷத்தில் 365 நாளாக அந்த 365 நாள் மூவ் பண்ணிக்கும். சரிங்களா? இதில் பின்றது எடுத்து எழுதுங்க. 10,950 என்னன்றது நம்பர் ஆஃப் இயர்ஸ். சரிங்க? அப்போ 42 நாள் வருஷத்தில் 365 நாள், அப்போ 42/365 போட்டுக்கிறேன். அங்கே எப்படி 9 மாதம்னால 9/12ன்னு போட்டோம் நம்பர் ஆஃப் இயர்ஸில். இங்கே வந்து டேஸ்னும் போது கீழே 365 போட்டுக்குவோம். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மாற்ற தேவையில்ல, டைரெக்டாக இருக்குது 10%. இதை அடிச்சு கொடுங்க. பி வந்து 10,950 எண் 42/365 10% கீழே BNR/100 அந்த 100 போட்டுக்கிறேன். இப்போ ஒரு சைவருக்கு ஒரு சைவர் அடிச்சாச்சு, ஒரு சைவருக்கு ஒரு சைவர். இதை 5ஆல் அடிச்சு கொடுங்க. 7 சாரி 7 35 மிச்சம் 1 15 3 15 73 வருது. இங்கே அடித்து கொடுங்க. 5ஆல் 2 10 1 5 45 9 45 இதை 73 அடிங்க. ஒரு 73 73 3 73 219 வரும். அப்போ 42 × 3 2 6 3 12 அப்போ 126 ரூபா வந்து இன்ட்ரெஸ்ட் வருது. ஆப்ஷன் சி தான் கரெக்டு. என்ன பண்ணியிருக்கோம், டேஸ் வருது 42 டேஸு, அதை வருஷங்கள் கன்வெர்ட் பண்ணும்போது 365 டிவைடட் பை போட்டுக்கிறோம். கீழே மாதம்னு போட்டிங்கன்னா 9 மாதமாக வருஷத்தில் 12 மாதம்னு சொல்லிவிட்டு அதை நம்ம போன சம்மில் வந்து சார்ட் அவுட் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி முதல்ல டேட்டாவை சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா ஆன்சர் கிடச்சிரும். ஓகே, இந்த வீடியோவோட எண்டு சம்முக்கு வந்தாச்சு. ஃபைண்ட் த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் ருபீஸ் 3,000 அட்டு இந்த பாருங்கள். வந்து எவ்வளோ கொடுத்துருக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு 1/4 மாத்திரமா 6 25/4ன்னு போட்டுக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து ஒரு டேட் கொடுத்துருக்காங்க. அதாவது 4 பிப்ரவரி 2005 18 ஏப்ரல் 2005 வரைக்கும். ஸோ அப்போ இதுக்குள்ளே இருக்கிற டேஸை வந்து நம்ம கவுண்ட் பண்ணி போடணும். இந்த சம்மை பொறுத்தளவு டைரெக்டாக டேஸ் வந்து சொல்லிட்டாங்க. இது வந்து எந்த மாதத்துலேருந்து இந்த மாதம் வரைக்கும் சொல்கிறாங்க. அப்போ டேஸ் வந்து நீங்கள் கவுண்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் பி வந்து டைரெக்டாக கொடுத்துட்டாங்க 3000. இப்போ இந்த எண்ணுன்றதை கவுண்ட் பண்ணுங்கள். எண்ணுன்றது இவங்க 4 பிப்ரவரி 2005 18 ஏப்ரல் 2005 வரைக்கும். அப்போ டேஸ் கவுண்ட் பண்ணுங்கள். பிப்ரவரி மொத்தம் நமக்கு 28 நாட்கள். ஸோ இதில் வந்து 4 நாள் ஃபஸ்ட்டு 4 நாளை வந்து நீங்கள் விட்டுறணும். பிப்ரவரி 1 2 3 4 4 நாள் விட்டுட்டு ரிமைண்டர்ஸ் எவ்வளோ இருக்குது 24 நாள். ஏன்னா 2005 வந்து லீப் ஆண்டு கிடையாது. அதனால் 28 நாள் தான் பிப்ரவரியில் இருக்குது. அப்போ இந்த 4 நாளை கழித்து 24. பிப்ரவரிக்கு அடுத்து மார்ச் இருக்குங்களா, மார்ச்சில் ஒரு 31 நாள். ஏப்ரல் வந்து ஃபுல்லாக எடுத்துக்கணும். ஏப்ரல் 18வது ஏப்ரல்னு போட்டிருக்கா. இந்த 18 நாட்களையும் நீங்கள் இதை கவுண்ட் பண்ணிக்கணும். புரியுதுங்களா? ஃபஸ்ட்டு 4 பிப்ரவரி 2005 முதல் அது வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த 4ஆம் தேதியை விட்டுறணும். 18 ஏப்ரல் 2005 வரைன்னு சொல்லும்போது எண்டில் வந்து இந்த 18 நாளையும் சேர்த்துக்கணும். அவ்வளோதான், ஈஸியான ட்ரிக்கு. புரியுதுங்களா? இதை நீங்கள் கூட்டினீங்கன்னா 73 வரும். 8 9 9 4 13க்கு 3 மிச்சம் 1 3 2 5 6 6 1 7. அப்போ எண்ணுக்கு பதிலாக வந்து 73 டேஸ்ன்னு போட்டுக்கோங்க. இப்போ எண்ணை வந்து 73 நாள்னால டிவைட் பை 365 போட்டுக்கிறீங்களா? ஏன் 365 வருஷத்துக்கு கன்வெர்ட் பண்ணும்போது டிவைட் பை 365 போடுறோம். இப்போ வந்து அப்ளை பண்ணுங்கள். இப்போ பி வந்து 3000, எண்ணு வந்து 73/365, 6 வந்து 25/4 100 வருமா? 1/100 போட்டுக்கிறேன். இப்போ அடிச்சு கொடுங்க. 2 சைவருக்கு 2 சைவர் அடிச்சாச்சு. ஒரு 73 73 5 73 365 வரும். நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. 3 5 5 35 365 வருது. அப்போ ஒரு 73 73 5 டைம் அடி கொடுக்கலாம். 1 5 5 6 5 10. அப்போ 25 × 6 150 வரும். டிவைட் பை 4. இதை அடித்து கொடுத்தீங்கன்னா 75/2ன்னு வரும். இதையும் அடித்து கொடுத்தீங்கன்னா 37.5ன்னு வரும். ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்டு. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்தளவு டைரக்ட் சம் வந்து இந்த ஃபஸ்ட்டு 2 சம்மும் நடத்தியிருந்தேன். இது வந்து மோஸ்ட்லி கேட்குறக்கு வாய்ப்பு இல்லை. கேட்டால் சந்தோஷம். கொஞ்சம் போலீஸ் எக்ஸாமில் உங்களை டஃப் பண்ணணும்னா இந்த மாதிரி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 6/1/4 இல்லை 9 மாதங்கள் கொடுக்கலாம். நம்பர் ஆஃப் டே வந்து 42 நாட்கள் தனி வட்டின்னு கேட்கலாம்.
இல்லைங்க இந்த மாதத்துலேருந்து இந்த மாதம் வரைக்கும் எனக்கு வட்டி அப்படின்றதையும் கேட்கலாம். ஸோ கொஞ்சம் ட்விஸ்ட்டு தான். நீங்கள் வந்து சம்ம சால்வ் பண்ண உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலுக்கு முதல்ல உங்களுடைய சப்போர்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவு தான் யோகா டீச்சிங் வந்து அடுத்த லெவலுக்கு மூவ் ஆகும். சரிங்களா? தேங்க்யூ ஸோ மச். அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம்.